இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 215 நகுலவதி தில்லை தேவன், லண்டன் டென்மார்க் செய்தி. டென்மார்க் இளவரசர் ராணி மேரிக்கும் இப்போது கடந்த 15/5/25 அன்று 21வது திருமண நாளை கொண்டாடினார்கள். ஆனால் இருவரும் அவர்களது அரச கடமைகள் காரணமாக வெவ்வேறு இடங்களில் இருந்து இருவரும் தனித்தனியாக இந்த திருமண நாளை கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சந்தோஷமான நகரங்கள், அதாவது உலகில் கோல்ட் ஹாப்பினஸ் சிட்டிஸ் என்ற பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் டென்மார்க்கின் தலைநகரம் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது மற்றும் 4வது இடத்தை ஓகுஸ் என்ற பெரிய நகரமும் அதன் பின்னர் ஓல்போ என்ற நகரமும் இந்த பட்டியலில் 3 இடங்கள், வேறும் பல நகரங்களும் இதில் இடம் பிடித்திருக்கிறது. டென்மார்க்கின் எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது டென்மார்க் அரசாங்கம். டென்மார்க்கின் முறைகளையும் மற்றும் விசா பயண கொள்கைகளையும் செயல்படுத்துகிறது. இதனால் டென்மார்க் அரசாங்கம் கனடா, அமெரிக்கா, நியூசிலாந்து, பின்லாந்து மற்றும் பல நாடுகளில் இணைந்துள்ளது. இதனால் ஒட்டு மொத்தமும் செயல்திறனை மேம்படுத்துகிறது இந்த டென்மார்க் அரசாங்கம். இங்கிலாந்தில் ஸ்கொட்லாந்து கடற்கரை ஒன்றில் சூரியோதயம் பார்க்க சென்ற வேளையில் அங்கு 40 இளைஞர்கள் வீடியோ அதாவது படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞனை கத்தியால் குத்தியிருக்கிறார். அந்த 16 வயது இளைஞர் கிளாஸ்கோ வைத்தியசாலைக்கு காவல்துறையினர் எடுத்து சென்ற போதும் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் இப்போது குதிரை கண்காட்சி நடைபெற்றது, அதில் கலந்து கொண்டிருக்கிறார். கடந்த சனியன்று இந்த அரச குதிரை கண்காட்சி நடைபெற்றது. இது சுமார் 1943 ஆண்டு முதல் இது நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. இந்த கண்காட்சியில் நிதி திரட்டியிருக்கிறார்கள். போர் முயற்சிகளுக்கு இந்த நிதி பயன்படுகிறது. இங்கு பல இளவரசர்களும் பிரதமர் சல்மான் பின் சுமத் அல் சல்பா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் சார்ல்ஸ் அவர்கள், வில்லியம் அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இப்போது உலகத்தின் சிறந்த இந்த அதிகூடிய பணக்கார பட்டியல் ஒன்று, குடும்பங்களுக்கான பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த குடும்பங்களுக்கான பட்டியலில் பிரித்தானியாவை சேர்ந்த இந்திய குடும்பம் ஒன்று முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இது சுமார் அவர்களின் சொத்து மதிப்பு 35.3 பில்லியன் பவுண்ட்ஸ்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பு ஆகும். பக்கிங்ஹாம் அரண்மனையில் ராஜா ராணியின் புதிய உருவப்படங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு செல்லும் போது எடுத்த படங்களும் சித்திரை மாதத்தில் இத்தாலியில் மறைந்த போப் அவர்களுடன் நெருக்கமாக இருந்த சந்திப்பில் இருந்த அற்புதமான புகைப்படங்கள் இப்போது எல்லோராலும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் ஆணைக்குரிய சிறந்த தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 300வது அமைப்பில் நிறைவை குறிக்கும் வகையில் 16/5/25 வெள்ளியன்று வெஸ்ட்மினிஸ்டர் அவையில் இந்த நடந்த ஆணைக்குரிய குளியல், அதில் 3ஆம் மன்னர் சார்ல்ஸ் மற்றும் இளவரசர் வில்லியமும் கலந்து கொண்டிருக்கு. வரலாற்று ஆணைக்குரிய இறையாண்மையின்மையும் மன்னரின் முதல் சேவையும் இதுவாகும். நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.